சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, காலையிலிருந்து ஒரு நல்ல செய்தி கூற இந்த சாய் அப்பா உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன். எக்காரணம் கொண்டும் இந்த அப்பா என்னை நீ தள்ளிவிட்டு விடாதே. நீண்ட நேரமாக உன்னிடம் பேச வேண்டும் என்று நினைப்பதனால், அதை நீ கேட்காமல் செல்வதனால் மட்டுமே சாய் அப்பாவிற்கு கால் வலிக்கிறதே தவிர, மற்ற நேரங்களில் எல்லாம் இந்த அப்பாவிற்கு கால் வலிப்பதில்லை. நீ நான் சொன்ன வார்த்தைகளை சரியென கேட்டுவிட்டாயானால் அப்பாவை காத்திருக்க செய்யக்கூடாது. என் மீது நீ அக்கறை கொண்டு விட்டாயானால் அது போதும். அந்த அக்கறை ஒன்று போதும். இந்த அப்பாவிற்கு கால் வலிப்பதில்லை. இந்த சாய் அப்பாவிற்கு அது மன சந்தோஷத்தை கொடுத்துவிடும். எது நடந்தது என்றாலும், இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்றாலும், அவை அத்தனையிலும் இருந்தும் சாய் அப்பா உனக்காக வருவதை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ ஒன்றன் பின் ஒன்றாக முழுக்க முழுக்க மன தெளிவோடு என்னவென்று புரிந்து கொள்ள தயாராகிவிடு. என் மீது கொண்ட அன்பு அக்கறையும் உன்னுடைய பாசமும் தான் என்னை தினம் தினம் உன்னை தேடி வரவழைத்து கொண்டிருக்கிறது. நான் உன் மீது கொண்ட இந்த நம்பிக்கை தான் எப்பொழுதும் என்னை உன் அருகில் கொண்டு வந்து சேர்க்க. அப்படி இருக்கும் பொழுது, எதையும் நினைத்து என் குழந்தை நீ இனிமேலும் வருந்த வேண்டாம். சாயப்பா இருக்கும் இடம் உனக்கான நன்மைகளை எல்லாமும் அது உனக்கு சரியாகவே சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ ஒரு காலமும் மறந்துவிட மாட்டாய். என் அன்பு குழந்தையே, முடியாது என்று சொன்ன காரியங்களும் உனக்கு நடத்தி முடிக்கப்படும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நிலையிலிருந்தும் இந்த வாழ்க்கை உன்னால் நிச்சயமாக காப்பாற்ற முடியும் என்பதனை நீ மறந்து விடக்கூடாது. நான் இருக்கும்போது இந்த சாயப்பா நான் துணை இருக்கும்போது உனக்கு நல்லது நடப்பதை நீ எப்பொழுதும் உணர்ந்து கொள்ள தொடங்கிவிட்டால் அது போதும். எந்த இடத்திலும் என் குழந்தை நீ சரியாக இதனை புரிந்து கொண்டால் அது போதும். நல்லதுதான் உனக்கு நடக்கும் என்று நான் சொல்லியிருக்கும் எல்லா விஷயங்களிலும் என் குழந்தை நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கென மீட்டு கொண்டு வந்துவிட வேண்டும். உன்னை ஆட்டி படைக்கும் மனிதர்களும் தேவையில்லாமல் உன்னை சோதிக்கும் மனிதர்களும் இங்கு இருக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்பதையும் ஏது நடக்கிறது என்பதையும் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. எதையோ தாண்டி இனி என் குழந்தை நீ என்ன யோசிக்கிறாய் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இனி உனக்காக நான் எதை தருகிறேனோ அது எல்லாமும் என்றும் உன்னை நன்மைப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை வலிமைப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் என் குழந்தை பட்ட பாடுகள் எல்லாமும் போதும். இனி நடப்பதையெல்லாம் நீ உணர்ந்து கொண்டு சாயப்பா சொல்லும் வார்த்தைகளில் உன் வாழ்க்கையை என்னவென்று தெரிந்து கொண்டு நீ பெருமகிழ்ச்சியோடு இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இனி எதுவாகும் என்று நீ நினைக்கிறாயோ, என்னவாகும் என்று உன் வாழ்க்கை என்று நீ புரிந்து கொள்கிறாயோ, இவை எல்லாவற்றையும் இனி நீ நிச்சயமாக சரிவர உணர்ந்து கொள்ள வேண்டும். நடக்கும் விஷயங்கள் எல்லாவற்றிலும் சாயப்பா உனக்கு முன்னின்று எடுத்துச் சொல்லும் இந்த நேரங்களை நீ கவனமாக புரிந்து, யார் என்ன சொன்னாலும் என் குழந்தை இதையெல்லாம் நினைத்து நீ வருந்தாதே. சாயப்பா இருக்கிறேன் என்பதை நீ ஒரு காலமும் மறக்காதே. இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு உறவுக்காகவும் நீ அழுது விடக்கூடாது. ஏனென்றால் நீ யாருக்காக அழுகிறாயோ அவர் உன்னுடைய கண்ணீருக்கு தகுதியானவர்கள் அல்ல என்பதனை முதலில் புரிந்து கொள். ஏனென்றால் உண்மையாகவே நீ சிந்துகின்ற கண்ணீருக்கு ஒருவர் தகுதியானவராக இருக்கிறார் என்றால் அவர் ஒருபொழுதும் உன்னை அளவிட மாட்டார் என்பதனை நீ புரிந்து கொள். ஒருபொழுதும் இவர் உன்னை இந்த வாழ்க்கையில் வேதனைப்படுத்த மாட்டார் என்பதை முதலில் நீ புரிந்து கொண்டால் அது போதும் அல்லவா? என் அன்பு குழந்தையே, என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதையெல்லாம் நீ உணரக்கூடிய காலகட்டம் உனக்கு இப்பொழுது இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் உனக்கு நடத்தி சொல்ல வந்துவிட்டது என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நான் வருகின்ற நேரம் இந்த அப்பா உனக்கு சொல்லித்தரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க கவனமாக புரிந்து கொண்டால் அது போதும். இனி எதுவென்றாலும் சரி, என்ன நடக்கும் என்றாலும் சரி, சாயப்பா இருக்கும் பொழுது என் குழந்தை எதையும் நினைத்து நீ கலங்கக்கூடாது. வாழ்க்கையில் நீ செய்த 3 தவறுகள் என்னவென்று நான் சொல்லவா? எல்லோரையும் நீ எளிதாக நம்பிவிட்டாய். எல்லோரிடமும் அதிக அக்கறையாக நீ இருந்து விட்டாய். யாரையும் ஏமாற்றாமல் நீ வாழ்ந்து விட்டாய் என்று நினைக்கிறேன். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? இப்படியெல்லாம் நீ இருப்பதினால்தான் தெய்வம் உன்னை தேடி வருகிறது என்பதை நீ மறக்கக்கூடாது. இப்படி எல்லாமும் நடந்து கொள்வதனால்தான் தெய்வம் உன் அருகில் வந்து நிற்பதனை நீ உணர்கிறாய் என்பதை மறக்கக்கூடாது. நல்லவனாக இருப்பது இந்த மனிதர்களிடத்தில் வேண்டுமானால் எடுபடாமல் போகலாம். ஆனால் நீ வணங்குகின்ற தெய்வம் எப்பொழுதுமே அதற்காக உன்னோடு துணை இருக்கும் என்பதை மறந்து விடாதே. சாயப்பா உன்னை வைத்து நான் என்ன செய்வது, நீ எனக்கு என்ன செய்கிறாய், உடன் இருப்பவர்களாவது ஏதாவது வகையில் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருப்பார்கள் அல்லவா என்று சொல்லி என் குழந்தை நீ வருந்தி கொண்டிருக்கிறாய் அல்லவா? நிச்சயமாக என் குழந்தை, இதற்கெல்லாம் இனிமேல் நீ எந்த இடத்திலும் கலங்க வேண்டாம். ஆட்டு மந்தையாக வாழ்ந்து கூட்டத்தோடு மறைந்து விடாதே. சிங்கமாக நீ தனித்து நின்று உலகமே உன்னை திரும்பி பார்க்கும்படி கர்ஜனை செய்ய வேண்டும். அதுதான் உனக்கான வாழ்க்கை என்பதனை நீ மறந்து விடாதே.
எந்த நேரம் இந்த அப்பா உனக்கு துணை இருந்து உன்னை வழிநடத்துவதாக இருந்தாலும் என் குழந்தை, நீ இதை விட்டுவிடக்கூடாது. உனக்கு எல்லாமே சரியாகவே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். உன் அப்பா துணை இருக்கும்பொழுது எல்லா விஷயங்களும் உன்னை ஆட்டி படைப்பதை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய். எந்த காலத்திலும் என் குழந்தை, நீ விரும்பியதை எல்லாமும் நான் உனக்கு கொடுக்க தயாராக இருக்கும் இந்த நேரம் நீ எதையுமே தொலைத்து விடக்கூடாது என்பதை நம்பு. எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையை நீ கைவிட்டு விடக்கூடாது என்பதை நம்பு. சாயப்பா சொல்வது போல, சுயநலமான மனிதர்கள் இருக்கும்பொழுது பொதுநலமாக எப்பொழுது நலனை தன் கருத்தில் கொண்டு இருக்கும் இந்த அப்பாவை நீ நிச்சயமாக கைவிடலாமா? எது நடந்தாலும் நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு முழுக்க முழுக்க நன்மைகளை எடுத்துத் தரும் காலம் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. யாரையும் நினைத்து எதற்கும் என் குழந்தை நீ வருந்திக் கொண்டிருக்க வேண்டாம். உனக்கான தேவைகளை எல்லாமும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த சாய் அப்பாவினுடைய அன்பிற்கு ஈடு இணை எதுவும் இல்லை. இந்த அப்பாவின் அன்பிற்கு எந்த குற்றம் சொல்லும்படி எதுவும் இல்லை என்பதனை புரிந்து கொள். அப்பா உன் மீது கொண்ட அன்பு எந்த இடத்திலும் குறைவிடவில்லை. நானும் சற்று சுயநலமானவன்தான். என் குழந்தை நலனை நான் நினைத்து எப்பொழுதும் சற்று சுயநலமாகத்தான் இருக்கிறேன். உனக்கு ஒரு நல்லது நடக்க வேண்டி நான் எப்பொழுதும் உன்னோடு தான் இருக்கிறேன் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. காலத்தின் கட்டாயம் சில விஷயங்கள் உனக்கு சில துன்பங்களை கொடுத்து விட்டது என்று சொல்லி நீ ஒருபொழுதும் கலங்காதே. உனக்கு நடக்கும் நேரங்கள் அத்தனையும் முழுக்க முழுக்க உனக்கு நல்லதையே உருவாக்கி கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நாம் கடந்து வந்த நேரம் நமக்கு எந்த நாளும் நமக்கான விஷயங்களை இனிமேல் உருவாக்கி உன்னை உணர வைக்கும் என்பதை நீ மறக்காதே. சாயப்பா இருக்கும்பொழுது உனக்கு நிச்சயமான வெற்றியை நீ உறுதியாக புரிந்து கொள்வாய். இந்த காலத்தில் அதிசயம் என்ன தெரியுமா? இதயங்களை எல்லாம் புதைத்து விட்டுத்தான் இந்த மனிதர்கள் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய மனசாட்சியை கொன்று விட்டார்கள் என்று தான் உன் அப்பா நான் சொல்கின்றேன். இது உண்மைதானே? உனக்கு இன்னொருவரை பிடிக்க தொடங்கும் பொழுது ஏற்கனவே பிடித்தவரை நாம் சாதாரணமாக மறந்து விடுகின்றோம். இது இப்பொழுது இருக்கின்ற குழந்தைகளுடைய இயல்பு நிலையாகவே மாறிவிட்டது. ஏன் தெரியுமா? இந்த உலகத்தில் படைத்த இழந்து ஏமாந்தவர்களை விட அன்பை இழந்தவர்கள் ஏமாந்தவர்கள் தான் இங்கு அதிகம். அன்பினால் ஒருவரிடம் ஏமாற்றத்தை சந்தித்தவர்கள் தான் இங்கு அதிகம் என்பதை நீ மறந்து விடாதே. அவரவர் தவறுகள் வெளியில் தெரியாதவரை அவர்கள் எல்லோருமே உலக மகா உத்தமர்கள் தான் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. உன்னுடைய எண்ணம்தான் வாழ்க்கை. உனது வலிமையான எண்ணங்கள் தான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. என்று நம்பிக்கையுடன் எது நடக்கும் என்று நம்புகிறார்களோ அதை நிச்சயமாக நாளை நடக்கும் என்பதுதான் உண்மை. அதனை நாம் ஒருபொழுதும் மறக்கக்கூடாது. இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதையெல்லாம் தாண்டி மனிதர்கள் எல்லோரையும் ஏமாற்றி சில்லறைகள் சேர்த்தாலும் மரணத்தை ஏமாற்றி காலனாக காசு கூட கல்லறைக்கு கொண்டு போக முடியாது என்பதனை இங்கு ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டாலே அவர்கள் இந்த நிலையில் சற்று கொஞ்சம் மனத்தெளிவை அடைந்து விடுவார்கள். நேர்மையானவர்களுக்கு உண்மையாகவே கோபம் அதிகமாக வரும். பொறுமையானவர்களுக்கு இரக்கம் அதிகம் வரும். துரோகிகளுக்கு நல்லபடியாக நடிப்பு வரும். ஏமாற்றுக்காரர்களுக்கு பொய்யை கூட உண்மையைப் போல பேச வரும் என்பதை நீ மறந்து விடாதே. எதற்கும் ஆசைப்படாமல் எதையும் எதிர்பார்க்காமல் இதுதான் தனக்குரியது என நினைத்தால் போதும். வாழ்க்கை சொர்க்கம்தான் அல்லவா? நம்மிடம் இருப்பதை தனக்குரியது என்பதை புரிந்து கொண்டலா போதும் அல்லவா? நிச்சயமாக அந்த இடத்தில் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு சொர்க்கமாக மாறும் அல்லவா? இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருக்கும் வேளை எப்பொழுதும் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கின்றேன். கவனமாக கேள். மன அழுத்தம், தலைவலி, தூக்கமின்மை, கோபம், மன அமைதி எல்லாவற்றிற்கும் ஒரே மருந்து என்ன தெரியுமா? இந்த பணம்தான். ஏனென்றால் உன்னுடைய கவலைக்கு மதுதான் காரணம். உன்னுடைய கோபத்திற்கு அதுதான் காரணம். உனக்கு அழுத்தம் வருகிறது என்றாலும் அதுதான் காரணம். தலைவலி வருகிறது என்றாலும் பணம் இல்லாததால் தான் உனக்கு வருகிறது. இப்படி ஒவ்வொரு காரியங்களுக்கும் இந்த பணம்தான் முக்கியமான காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்து விடாதே. எப்பொழுதும் எந்த ஒரு பொழுதையும் நாம் நம்பிக்கையோடு எதிர்கொள்ள வேண்டும். வேஷமில்லாத ஒரு அன்புதான் வலியையும் வேதனையும் அதிகமாக சந்திக்கும். ஏனென்றால் அந்த அன்புக்கு யாரையும் ஏமாற்ற தெரியாத அந்த அன்பை யார் வாழ்க்கையிலும் கெடுக்க தெரியாத அந்த அன்பு எப்பொழுதும் எல்லோரையும் நல்லபடியாகத்தான் வாழ்த்துமே தவிர ஒரு பொழுது வீழ்ந்தது என்பதுதான் உண்மை. மனதில் பட்டதை வெளிப்படையாக கூறுபவர்கள் இடமிருந்து இந்த உலகம் உறவும் சற்று விலகித்தான் இருக்கும். ஒருவர் உன்னை விட்டு விலகுகிறார் என்று நினைத்து நீ வருத்தப்படாதே. நிச்சயமாக இவர்கள் உன்னை விட்டு விலகுவதனால் தான் உனக்கே நல்லது நடக்கப் போகிறது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் ஒருபொழுதும் உறங்காது என்பது போலத்தான் நீ செய்கின்ற செயல் ஒவ்வொன்றிலும் நீ வேண்டுமானால் கவனம் செலுத்தாமல் இருக்கலாம். ஆனால் நீ எதை விதைக்க நினைத்தாயோ, எந்த ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கையில் அடைய முயற்சி செய்தாயோ அந்த விஷயம் வளர்ந்து கொண்டு தான் இருக்கும் என்பதை மறந்து விடாதே. தன்னை அறிவாளி என காட்டிக்கொள்ளவே மற்றவர்களை தாழ்த்தி பேசியும் தன் பெருமையை உயர்த்தி கொள்வது மனிதனின் அறியாமையை
என குணம். இதுதான் உண்மை. நாளை என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியாது. அதனால் அதிக நேரம் கோபமாக இருக்காதே. மன்னித்துவிடு. முழு மனதோடு ஒருவரை நேசிக்க பழகு. அதிகமாக கற்றுக்கொள். உன்னை பிடிக்காதவர்களை பற்றி கவலைப்படாதே. உன்னை நேசிப்பவர்களுக்கு சந்தோஷமாக காலத்தை செலவிடு. அது போதும். இது எல்லாமே இந்த வாழ்க்கையில் அறிந்து கொள்ள வேண்டிய உண்மைகள் அல்லவா? இது தெரியாமல் நீ நிற்கும்பொழுது இந்த அப்பா கால் வலிக்க காத்து கிடப்பது நியாயம்தானே? இதை சொல்லிவிட வேண்டும் என்று நான் நினைப்பது நியாயம்தானே? என் குழந்தையே, இனி என்ன நடக்கும் என்றும் ஏது நடக்கும் என்றும் இந்த அப்பா சொல்லச் சொல்ல ஒவ்வொன்றையும் நீ சரியாக கற்றுக்கொண்டால் அது போதும். நடக்கும் விஷயங்களை நீ சரியென புரிந்து கொண்டு நன்மைகளை உணர்ந்து நீ வாழத்தான் வேண்டும் என்பதை மறக்காதே. நான் இருக்கும்பொழுது இந்த அப்பா, நான் இருக்கும்பொழுது இந்த வாழ்க்கை, உன்னை சுற்றி நடக்கும் எல்லாவற்றையும் நீ சரியாக உணர்ந்து கொண்டால் அது போதும். எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.